செய்திகளை பார்த்து வருகிறோம். விரைவில் வேங்கை வயல் மக்களை சந்திக்க தவிக தலைவர் விஜய் திட்டம் தீட்டியிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களை விஜய் விரைவில் சந்திக்க இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாக இருக்கிறது. நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூருக்கு சென்று அங்கிருந்து போராட்டக் குழுவினரை விஜய் நேற்று சந்தித்திருந்த நிலையில் தற்போது அடுத்ததாக விஜய் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார். அடுத்ததாக அவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல் கிராமத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய கிராம மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அடுத்ததாக தகவலானது வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. விஜயினுடைய இந்த அடுத்த திட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். தொடர்ச்சியாக அதாவது நேற்றைய தினம் பொதுமக்களிடம் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரிடம் பேசுகையில என்னுடைய அடுத்த கட்ட பயணம் உங்களிடமிருந்து துவங்குகிறேன் என்று பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் விரைவில் வேங்கை வயல் செல்ல இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் அன்று அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருந்தன. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் குதித்தன. சாதிய வன்மம் நிறைந்த இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி இருந்தன. தமிழக காவல்துறை குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் திணறிய நிலையில் இந்த வழக்கு வெள்ளலூர் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக வெள்ளலூர் காவல்துறையினர் சுமார் 75 பேரை விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சூழலில் தான் பல்வேறு அரசியல் அமைப்புகள் பல்வேறு கட்சி தலைவர்கள் அங்கே சென்று அப்பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்திலும் குதித்து வந்திருந்தனர். இந்த சூழலில் தான் வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எவரையும் கைது செய்தது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவர் வேங்கை வயல் சென்று அப்பகுதி மக்களை சந்திக்க இருப்பதாக தமிழக வெற்றி கழக கட்சியினருடைய சுற்று வட்டாரங்கள் பேசுகின்றனர். ஜெரி, விஜயினுடைய இந்த திட்டம் என்றைக்கு செயல்படுத்தப்படும் என்ற ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கிறதா? தமிழக வெற்றி கழக தலைவர் திரைப்பட ஷூட்டிங் பிஸியாக இருப்பதனால அந்த திரைப்பட முடிவுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் போது சந்திக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அல்லது சுற்றுப்பயணம் நிறைவு பெற்ற பிறகோ மக்களை நேரடியாக சென்று சந்திக்கவும் வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.